வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா முருகாசரணம். ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ்னஸ் சேனல். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். போன பதிவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த பதிவில் வேல்மாறல் வேல்மாறல் பாராயணத்துக்கு கீழே வரக்கூடிய 16 வேல் வகுப்பு பாடல்களில் முதல் பாடலும் அதற்கான விளக்கத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த பாடலை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இப்படி தான் நம்ம இதை படிக்கணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இப்படி தான் இந்த பாடலை படிக்கணும். ஸோ 2 வாட்டி நான் படித்து காமிச்சிருக்கேன். அடுத்து இந்த பாடலில் என்ன சொல்ல வரார் அருணகிரிநாத சுவாமிகள்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலின் பெருமையை பற்றி சொல்கிறாரு. அந்த வேலோட பெருமை எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி தான் சொல்ல வராரு. இதில் இருக்கக்கூடிய வரிகளும் அந்த பாடல் வரிகளில் உள்ள வார்த்தைகளுக்கான பொருள் விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்னா, திருத்தணிகை மலையில் கோபம் தணிந்து ரொம்ப சாந்த ஸ்வரூபமாக நம்ம முருகப்பெருமான் அருள் பாலித்து ஞான சூரியனாக நமக்கு காட்சி கொடுத்து வருகிறார். ஸோ அந்த மாதிரி முருகப்பெருமான் வெறும் நமது கோபத்தை மட்டும் தணிப்பவர் அல்ல. அவர் திருத்தணிகை மலையில் நம்மளோட எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளோட எண்ணங்கள் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கெட்ட எண்ணங்களை அழித்து நம்மளுடைய ஊழ்வினை கர்ம வினைகளை குறைக்க வல்லவர், நம்மளுடைய தேவையில்லாத ஆசைகளை தணிப்பவர், நம்மளுடைய துன்பத்தை தணிப்பவர். உலக வாழ்க்கை முடிந்து நம்மளோட உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு நம்ம ஆன்மா தனியாக போகும்போது நமக்கு துணையாக வரக்கூடிய ஞான சூரியனாகிய முருகப்பெருமான் திருத்தணிகை மலையில் உதித்து நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஒருத்தன் மலை விருத்தன் என அப்படின்னா, ஒருத்தன் மலை இறைவன் ஒருத்தர் தான். நம்மளோட அறுபடை வீட்டிலையும் இன்னும் நிறைய முருக ஆலயங்கள் இருக்கக்கூடிய முருகர் என்னமோ முருக சக்தி என்னமோ ஒன்று தான். நம்ம அதை வெவ்வேறு ரூபத்தில் முருகப்பெருமானை வேலாகவும் மயிலாகவும் சேவலாகவும் முருகப்பெருமானையே வள்ளி தெய்வானை தேவியரோடு சேர்ந்த கோலத்திலும் குழந்தையாகவும் பாலமுருகனாகவும் இந்த மாதிரி நிறைய உருவத்தை வச்சு நம்ம முருகப்பெருமானை நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரோம். ஸோ ஒருத்தன் மலை விருத்தன் அப்படின்னா, மலையில் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் இல்லையா. ஸோ மலையில் இருக்கக்கூடிய மலையில் வாசம் செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னு அர்த்தம். மலை விருத்தன் எனது உளத்தில் உரை அப்படின்னா, என்னுடைய உள்ளத்தில் உறைந்திருக்கும் அப்படின்னா, என்னுடைய உள்ளத்தில் எழுந்தருளி இருக்கும். கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னா, மயிலை என் மனதில் எழுந்தருளி இருக்கின்ற கடவுளும் ஆகிய முருகப்பெருமான், மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தோட நடத்து குகன் வேலே அப்படின்னா, அந்த வேலாயுதத்தோட பெருமையை தான் நம்ம மேலே முருகப்பெருமானோட பெருமையும் வேற இல்லை, வேலாயுதத்தோட பெருமை வேற இல்லை, வேல் வேற இல்லை, முருகப்பெருமான் வேற இல்லை அப்படிங்கிறத தான் வேலுடைய பெருமையாக இதில் நமக்கு அருணகிரியார் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாடல் வரிகளில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதிலளிக்கிறேன். இல்லை நான் சொன்ன மீனிங்கில் ஏதாவது உங்களுக்கு முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கறதில்ல. ஸோ நானுமே எனக்கு தெரியாத ஏதாவது ஒரு கருத்து அதில் இருக்குது அப்படின்னா, ஏன்னா அருணகிரியார் ஒரு ஒரு ஞான ஒரு ஒரு ஞானம் படைத்தவர். அவர் ஒரு சொல்ல 1000 அர்த்தங்கள் வச்சு பாடல்களை பாடியிருப்பார். ஸோ இந்த பாடலுக்குரிய வேறு ஏதாவது அர்த்தம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இந்த பாடல் யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இனிமே கொடுக்கக்கூடிய பாராயண வரிகளும் இதுக்கு மேலே நான் கொடுக்கக்கூடிய பதிவுகளும் உங்களை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். So this is Chitra signing off from Chittu's Nest channel. Meet you in another video, that is வேல் மாறலோட 2வது பாடல் அதை எப்படி படிக்கணும் அதோட அர்த்தம் என்ன அப்படின்ற வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Chitra signing off from Chittu's Nest channel. Thank you for watching. Thank you.